வணக்கம், என் பேர் அலெக்ஸ் பாண்டியன். நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு காமன் மேன் ஃப்ரம் சென்னை. விஜயோட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கு? டூ ஏர்லி டு ஜட்ஜ். இன்னும் போக போக தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக போக எப்படி போகுதுன்னு பார்த்தா தான் தெரியும். விஜயோட மாநாடு ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்கு? மாநாடு ஸ்பீச் இட்ஸ் ஓகே, ஒரு குட் ரெஸ்பான்ஸ் தான். இருந்தாலும் ஒரு முன்னாடி இருந்த பெரிய தலைவர்கள்லாம் பயங்கரமாக பேசியிருக்காங்க. பயங்கரமான ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மக்கள்கிட்ட. அந்த ஒரு உணர்ச்சியும் எழுச்சியும் வந்துதான்னா அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் எஸ் டன் அ பிரிட்டி டீசன்ட் ஜாப்னு சொல்ல முடியும். அவரோட ஸ்பீச்சில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஸ்பீச்சில் கொஞ்சம் ஃப்ராங்காக பேசுனது பிடிச்சிருந்துச்சு. ஃப்ராங்கானா சில விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப டீப்பாக போகாமல் நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆல்டர்னேட்டிவாக நான் இப்படி வரல, நான் வந்துட்டு ஏற்கனவே டிஎம்கே அவங்களுடைய இதெல்லாம் இருக்குது, அதே மாதிரி தான் நானும் என்னுடைய கொள்கைகள்லாம் இருக்குது. இங்கே ரூலிங் கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்றாரு. அதே மாதிரி கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்க்கிறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்கிறாரு. இன்னும் நிறைய திங்ஸ்லாம் கொண்டு வராரு, பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்போ குறிப்பாக விஜய் ஸ்பீச்சில் பிடிச்ச விஷயம் எதை பார்க்குறீங்க? ரசிகர்கள் எதை சொல்கிறாங்க? அதுவும் இல்லாமல் அவர் அரசியலுக்கு வந்ததை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்போவுமே அது ஒரு டைவர்சிஃபைடு ஒப்பீனியன் தான். எல்லாருமே பாசிட்டிவாகவும் சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே நெகட்டிவாகவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாரும் சில பேர் சின்ன பசங்க ப்ளஸ் இந்த ஒரு 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் அவங்கெல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறத நானும் பார்க்குறேன். இருந்தாலும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறவங்க அவர் என்ன பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடி, அதை இனிமேல் என்ன பண்ண போறாரு அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அப்படியே சொல்லிட்டுட்டே இருக்கு அதில் அவங்க மத்தியில். ஸோ இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் தான் எனக்கு தெரிஞ்சு அதை பற்றி. திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருப்பாரு விஜய் அப்படின்னு பேசிக்கிறாங்கல்ல. அதாவது இதோட விஜய் தான் நெக்ஸ்ட் சிஎம், அவரும் அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாரு. 2026 நம்மளது தான் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது எல்லா அரசியல் கட்சி தொடங்குறவங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொல்றது தான். எல்லாருக்குமே கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம தான் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் டு பி ஃப்ராங்க், ஓட் பேங்க் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தான் மேட்டர்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி லெவலில் ஈவன் ஒரு சிட்டியை தாண்டி ஒரு டயர் 2 டவுன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வில்லேஜஸ் இருக்கு. எல்லா இடத்துலையுமே எவ்வளோ பெரிய விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகும். நாட் ஜஸ்ட் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு அதுக்காக நான் ஓட்டு போடுறேன்லாம் யாருமே வரமாட்டாங்க. டு பி ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக ஜாதி விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. அது அடிப்படையில் தான் நிறைய பேர் ஓட்டே போடுறாங்க. ஸோ பெரிய பெரிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்குமே ஜாதி தலைவர்கள் கரெக்டாக வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இது ஓட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீப்புளை அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்போ விஜய் வரும்போது ஒரு ரிசப்ஷன் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு டீப் ரூட்டடாக போய் மக்கள் இது பண்ணுவாங்கன்னா அது ஒரு பெரிய புரட்சியே நடக்கணும். 1967 நடந்த புரட்சி மாதிரி இப்போ நடக்குமாங்கிறது இட்ஸ் அ பிக் டவுட். திராவிட கட்சிகளை அழிச்சிட முடியுமானா கண்டிப்பா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா திராவிட சித்தாந்தங்கிறது இங்க ரொம்ப ஊறி போயிருக்கு எல்லார்கிட்டயுமே. ஆனா கண்டிப்பா ஒரு மாற்று அரசியல் மக்கள் விரும்புறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ அது எந்த மாதிரி எந்த திசையில போக போகுது அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. அண்ட் எவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா அதை கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசியல் சித்தாந்தத்தை தாண்டி தனி மனித அந்த ஒரு இதுவும் பார்க்குறாங்க, ஒரு தனி மனித லீடராகவும் பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 5-10% ஓட்டு வாங்கிட்டு அடுத்த தேர்தலில் நம்ம ஏதோ சும்மா ஒரு பேருக்கு அடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மக்களாக நின்று போராடணும், மக்களுக்கு நிறைய செய்யணும், அவங்களுடைய இஷ்யூஸை டே டு டே அட்ரஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. கண்டிப்பாக இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி ஒருத்தர் நின்னார்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜயை இத்தனை நாளாக ஒரு ஸ்டாராக பார்த்தீங்க, இப்போ அரசியல்வாதியாக பார்க்குறீங்க. இது ரெண்டுத்துக்கும் இல்லை டிஃபரன்ஸு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறீங்க நீங்களா? விஜய் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர், குட் என்டர்டெய்னர். அதே நேரத்தில் பாலிடிக்ஸில் இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் எவ்ரி திங். ஏன்னா இஸ் நாட் yet transformed into a full time politician. ஒரு நல்ல மாநாடு ஒன்று நடத்தியிருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் அ ஆர்கனைஸ்ட் ஃபேன் பேஸ், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது ஒரு
பொலிட்டிக்கல் ஃபோரம்ல எப்படி வரணும்னா இன்னும் பெரிய மாநாடு நடத்துவாங்க, இன்னும் பெரிய ரேலிஸ் நடத்துவாங்க. அப்பதான் அவர் வந்து எவ்வளோ ஒரு மெச்சூர்ட் பொலிட்டிஷியனா தெரியணுமா இல்லை எப்படின்ட்டு அது போக போக தான் தெரியும். ஸோ இட்ஸ் டூ early to judge. இப்போ சீமான் விஜய் 2 பேரும் எப்படி பார்க்குறீங்க? அது பர்சனலா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை ரொம்ப இதாக பேசக்கூடாது. இருந்தாலும் இல்ல விமர்சனங்கள் வந்து விஜய வந்து முதல்ல வந்து தம்பி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு பீரியடுக்கு மேல கூட்டணி இல்லைன்னொன்னே லாரியில் அடிபட்டு சாவ, இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, ஒரு மாதிரி ஹார்ஷா பேசினாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரேட்டட் பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் சில பேர் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் யாருன்னுலாம் சொல்ல விரும்பல. பட் டு பி ஃப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கல்ச்சர் வரணும் பாலிடிக்ஸில். இதுவே வந்து பக்கத்தில் கேரளாலே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு 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 ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்துட்டு ஒன்றா தான் இருப்பாங்க, நல்லா தான் பேசுவாங்க. ஒரு தரம் தாழ்ந்து எந்த அரசியலுமே வந்துட்டு போறது வந்து இட்ஸ் நாட் வெரி குட். அதுவும் ஒரு தலைவரை வந்துட்டு ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, நீ செத்துருவ இல்லை நீ இப்படி ஆயிடுவ, நீ எப்படி வருவ, நான் அப்படி நின்னங்கிறதுலாம் வந்துட்டு இட்ஸ் ரியலி ஒரு அன்கல்ச்சர் பாலிடிக்ஸாக நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும் வந்து ஒரு ஹேட்ரடை கொண்டு வரும் பயங்கரமா. ஸோ வந்து யாரையும் தனி மனித ஒரு டிக்ரேடேஷன் வந்து எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது, டு பி ஃப்ராங்க். ஸோ வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து நாங்கள் தம்பி அண்ணன் இப்படி சொல்லிப்பாங்க. நாளைக்கு வந்து அந்த 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 ஒரு ரேஸ் டு பவர் இருக்குல்ல, அந்த கிரீட் இருக்குல்ல, அந்த பவர் அடையணும் அப்படின்ற அந்த ஒரு கிரீட் இருக்குல்ல, அதுக்காக வந்து இவங்க யார் வேணா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ரியலி ராங் ஆக்சுவலி. ஓகே, 2026 தேர்தலில் யார் கேம் சேஞ்சராக இருக்க போகிறா? சீமான், விஜய், உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ரேஸில் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு அரசியல் படிப்புக்காக போயிருக்கிற பாஜகவின் சிங்கம் அண்ணாமலை யார் சொல்லுங்க? இது சிங்கம்னு நம்ம சொல்ல, அவங்களோட தொண்டர்கள் சொல்லிக்கிறாங்க. டு பி ஃப்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போன எலெக்ஷன் அது கிளியராக எவிடென்ட்டாக தெரியுது. அண்ட் அவர் வந்து ஒரு டிப்ளமேட்டாக இருந்திருக்காரு. ஸோ வந்துட்டு ஹஸ் டெலிவர்டு குவைட் குட் இது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து இன்னும் 1.5 years இருக்கு நம்மளுக்கு. ஸோ இப்போவே வந்து எல்லாமே யார் கேம் சேஞ்சராக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் கூட்டணிகள் அமையும், கண்டிப்பாக கூட்டணிகள் பொறுத்து நிறைய காட்சிகள் மாறும். இப்போ விஜய் வந்து ஒரு புது விஷயத்த சொல்லியிருக்காரு, என்னன்னா கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் அரசுல வந்து ஒரு பங்கு அதிகாரம் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அதுவே வந்து ஒரு ஒரு நிறைய பார்ட்டிஸை இன்வைட் பண்ணுவோம் அவருக்கு. பட் யாரெல்லாம் போவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அண்ணாமலை வந்து டெஃபினட்டா யூ ஒன்ட் லெட் த ஃபைட் கோ ஈஸிலி. கண்டிப்பா யூ வில் ஃபைட், கிவ் அ டஃப் ஃபைட் கண்டிப்பா இருப்பாரு. இப்ப என்ன அந்த இளைஞர்கள் மத்தியிலே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய்க்கு ஒரு கணிசமான ஓட்டு விடும். அதே மாதிரி அண்ணாமலைக்கும் ஹஸ் அ கன்சிடரபிள் ஷேர் ஆஃப் ஓட். அண்ட் அவருக்கும் அந்த ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸும் இருக்கும். ஸோ 26 வந்து டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு பி ஒரு கூட்டணிக்கு எந்த கூட்டணி ஜெயிக்க போகுது அது மாதிரி தான் இருக்குமே தவிர இவங்க ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாங்களாங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது கேக் வாக்கா இருக்காதுல்ல? கண்டிப்பா இருக்காது. அதை எப்படி பாக்குறீங்க? உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு எஸ் பிக் அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டி வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரூட்டடா இருக்கு. அண்ட் இப்ப பவர்ல இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இல்லாத அந்த ஒரு இதே கிடையாது. ஐ மீன் அவங்களுக்கு இல்லாத ஒரு எந்த ஒரு எப்படி சொல்றது, அதை they have all the power, they have all the money, everything. So வந்து பாத்தீங்கன்னா திமுகன்ற ஒரு திராவிட கட்சி பிரம்மாண்டமா பின்னால ஆலமரமா இருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எங்க ஒரு போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஒரு ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷன் டிஎம்கே விரும்புவாங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா யங் ஜென்ரேஷன் வந்துட்டு இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கு திருப்பி பழைய இதுக்கு போக மாட்டாங்க. புதுசா யாராச்சும் வந்தா புது பிளேயர்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த சேலஞ்ச் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி a கேக் வாக். அண்ட் இன்னொன்று வந்து கூட்டணி இது இருக்கு. கூட்டணி எது கரெக்டா அமையுதோ அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஸோ இப்போ எடப்பாடியும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்களுக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்டு பார்ட்டி வச்சிருக்காங்க. டெஃபினட்டா அவங்களும் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி a tough fight. இப்போ விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ் சேர்ந்தா எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? கண்டிப்பா அது வந்து ஒரு ஏடிஎம்கேக்கு ஃபேவரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் பர்சனல் இது. ஆனா
அப்படி இருந்தா விஜயோடைய ஐடென்டிட்டி, ஐ மீன் விஜயோடைய ஓட் பேங்க் என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குறி வரும். ஸோ இப்போ எந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டார் தமிழ்நாட்டில் என்ட்ரி பண்ணாங்களோ முதல் எலெக்ஷனை தனியாக தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய பவர் என்ன அப்படின்னு காட்டுறதுக்காக, அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட் வாங்க முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக தே வில் டூ தட். ஸோ இப்போ எடுத்த உடனே இவர் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா அதில் வந்து இவர் லீடராக இருக்க போறாரா இல்லை அவங்க சப்பார்டினேட்டாக வர போறாங்கிற பெரிய கேள்விக்குறியே வரும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவர் சிஎம் கேண்டிடேட்டா அவங்க கட்சி ப்ரொமோட் பண்ணும். அங்கே வந்து எடப்பாடி இருக்காங்க. எடப்பாடி வந்து அவங்க வந்து பெரிய கட்சி ஆக்சுவலா கிட்டத்தட்ட 30-40 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து விஜய சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்க மாட்டாங்க டெஃபினட்டா. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும்? இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயே ரெண்ட் கூடுறாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு இன்னொருத்தரை டிகிரேட் பண்ணணும், இல்லை இன்னொருத்தருக்கு ஹைப் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜேர்னலிஸ்ட்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய இதுதான் வந்து நிற்கும் என்னைக்குமே. நாளைக்கு வந்து எலெக்ஷன் டேல வந்து என்னைக்கு அவங்க என்ன ஓட்டு போடுறாங்களோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர யாருடைய கருத்தும் வந்து மேட்டர்ஸ் கிடையாது. ஸோ வந்து இன்னைக்கு சும்மா வந்து தம்ப்நெயில்ல ஒருத்தர் என்ன வேணாலும் பேசி அதை பெருசாக ஹைப் பண்ணலாம். பட் அது ரியாலிட்டி இல்லை. ஓகே, உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.